ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. இன்றைய தினம் நீங்காத செல்வம் நிறையட்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஏனென்று கேட்டால் எல்லா விதமான செல்வங்கள் நமக்கு வரும் போகும் என செல்வம் என்பதற்கான சொற்பொருளே செல்வோம் என்பதுதான், தரித்திரோம் என்பதுதான். அதற்கு அந்த தரித்து இருக்க மாட்டோம் என்பது தரித்திரம்னா எடுத்து, அந்த செல்வோம் என்பது ஒரு இடத்தில் நிலையாக இருக்க மாட்டோம், நாங்கள் சென்று கொண்டே இருப்போம் என்பதுதான் செல்வமாக மாறித்து. அந்த கிடைத்த செல்வமானது நீங்காமல் உங்களிடம் இருக்கட்டும் என்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் சாக்ஷாத் சுதர்சன பகவான். இவர் என்ன செய்கிறாராம்? பிராட்டியாரிடம் பிரார்த்திக்கிறார். இந்த ஜீவகோட்டிகள் என்னிடம் வந்து சரணடைந்தன, பிராட்டியாரே இவர்களுக்கு வேண்டியதான செல்வத்தை அளிப்பீர்களாக, எம்பெருமானே அந்த செல்வத்தை நீங்காமல் அவர்களிடம் கொடுத்து வைப்பீர்களாக என்று பிரார்த்திக்கிறார். அப்போ நமக்கு சுலபத்தில் தரிசனத்தை அளித்து நீங்காத செல்வத்தையும் அளிக்கக்கூடிய எம்பெருமான் சாக்ஷாத் சுதர்சன பகவான் சொல்றார். ஜக்த்வா கர்ணேஷு தூர்வாங்குரமரிசதுர்ஷாமக்ஷிஷும் ஸ்வர்வதூனாம் பீத்வா சாம்பச்சரந்த்யஸ்ஸ விருஷபனுகதா வல்லவேனாதிமேனா காவோ வச்சக்ரபர்த்து பரம் அமிர்தரசம் பிரஸ்ரிதானாம் துஹானாஹ ரித்திம் ஸ்வாலோகலுப்த திரிபுவனதமசஹ சானுபந்தம் ததந்தாம் என்று இந்த சத்துருக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய எதிரிகள் அவர்களுடைய பத்னிகள் காதுகளிலே எப்பொழுதும் அங்கே அங்குரங்களாக இருக்கக்கூடியதான கர்ணத்தோடுகளை போட்டு கொண்டிருப்பார்கள் இல்லையா? அந்த தோடுகள் எல்லாம் கழண்டு விழுவதற்கு, அதாவது சத்துருக்கள் நாசனமடைந்து விட்டார்களேயாகில் அவர்களுடைய பத்னிகள் காதிலே தோடுகள் என்பது இருக்காது. அப்போ அந்த தோடுகள் கழண்டு விழமாக செய்யக்கூடியவர் யார் என்று கேட்டால் சாக்ஷாத் சுதர்சன பகவான். அப்போ அந்த மாதிரியாக அந்த சுதர்சன பகவானுடைய கிருபையினாலே நம்முடைய சத்ருக்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர் எந்த சத்ருவாக இருந்தாலும் சரி, அந்த சத்ருக்களுடைய அழிவு ஏற்பட்டு நமக்கு நன்மை கிடைக்க வேண்டுமே என்று இங்கே சுதர்சன பகவானிடம் கூரநாராயணஜியர் பிரார்த்திக்கிறாராம். ஜக்த்வா கர்ணேஷு தூர்வாங்குரமரிசதுர்ஷாம் அக்ஷிஷு ஸ்வர்வதூனாம் பீத்வா சாம்பச்சரந்த்யஸ்ஸ விருஷமனுகதா வல்லவேனாதிமேனா காவோ பச்சக்ருபர்த்து பரம் அமிர்தரசம் பிரஸ்ரிதானாம் துஹானாஹ ரித்திம் ஸ்வாலோகலுப்த திரிபுவனதமசஹ சானுபந்தாம் ததந்தாம் என்று நம்முடைய எதிரிகளை எல்லாம் நாசனம் செய்து நமக்கு நல்லருளையும் நல்லவிதமான செல்வத்தையும் கொடுத்து அதை நம்மை விட்டு நீங்காமல் இருக்கச் செய்வதற்கு இந்த ஸ்லோகமானது மிகவும் மிகப்பெரியதான புண்ணிய பலனை கொடுப்பது என்று சொல்கிறார். அதைத்தான் ஒவ்வொரு பதமாக இங்கே நாம் அனுபவித்தோமே ஆகில் தூர்வாங்குரம் அதிஷு அரிசதுர்ஷு என்று சொல்றார். அந்த மாதிரியாக அக்ஷிஷித் சர்வதூனம், அதிலையும் பரம் அமிர்தரசம் என்று சொல்றார். பரமபதத்திலே நாம் என்று சென்று திருப்பார்க்கடலிலே அங்கிருக்கக்கூடிய விரஜாநதி தீர்த்தத்தை அருந்துவதற்கு இந்த தோத்திரமானது மிகவும் உபயோகப்படக்கூடியது. இதை நம்மை இட்டு செல்பவன் சாக்ஷாத் இந்த சுதர்சன பகவான். அவனுடைய திருவடியை பற்றி நாம் நல்லவிதமாக இந்த தோத்திரத்தை அனுதினமும் அனுசந்தித்தோமேயாகில் நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி நம்மை அதாவது தாக்காமல் காப்பாற்றி நம்மை நல்வழிப்படுத்துவான் என்பதுதான் இந்த தோத்திரத்தினுடைய உட்பொருளாக சொல்லப்படுகிறது. நாமும் இதை அனுசந்தித்து நல்லருளை பெறுவோமாக. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.